ஹீரோ பெருத்த கதாநாயகியா போடக்கூடாது. மேற்கொண்டு நடக்கிறீங்க. பிரமாதம், எக்ஸலண்ட். ஏன் உங்களுக்கு இந்த கண்ணு 24 மாதிரி கலர்? உங்க மேக்கப்பே தேவையில்லை. முன்னழகை விட பின்னழகு டாப். என்ன சார் இதெல்லாம்? யார் சார் நீங்க? மேற்கொண்டு பேசாதீங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. கரு 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 எவ்வளவு நேரத்துக்கு தடை. கண்டேரிங் கம்பெனி கதாநாயகி, நீங்க என் படத்துல ஹீரோயின். என்ன சார் சொல்றீங்க? என்ன முதல்ல புரிஞ்சுக்க, அப்புறம் தானா தெரியும். ஓஹோ ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு பிரமாதமான சினிமா கம்பெனி ஒன்று உருவாயிட்டு இருக்குது. அதுல ஒரு படம், ஒன்று தமிழ் படம் வெளியிட போறேன். அது நீதான் கதாநாயகி. என்ன சொல்ற? என்னையா கதாநாயகியாவா? ஆச்சரியப்படுற? உன்னை பத்தி உனக்கு தெரியாது, ஆனா எனக்கு தெரியும். 1964 நீதான் ஸ்டார் ஆக்கிடுறேன். நீ ஒண்ணும் கவலைப்படாத. என்ன சார் முன்ன பின்ன தெரியாத என்கிட்ட என்னென்னமோ பேசுறீங்க? சந்தேகமா இருக்கா? இப்ப எடுக்க போறேன் படம், அதுக்கு கதை வசனம், டைரக்ஷன், தயாரிப்பு எல்லாமே நான் தான். பாவம் சார் நீங்க. எங்க பாதி படத்துல நீ காதல் கீதல்னு வராம போயிடுவோம் பயந்தேன். போங்க சார். இதெல்லாம் ப்ரொடியூசர் கஷ்டம். முன்னாலே கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்ல. ஏமீனா, பணம் ரொம்ப எதிர்பார்ப்பியா? பணம் இருக்கட்டும் சார், நான் கலைக்காக சேவை செய்ய ஆசைப்படுறேன். இப்ப சொல்லாத. உன்னை வச்சு படம் எடுத்து நொந்து போய் அடுத்த படத்துக்கு உங்ககிட்ட வராம பாரு. அப்ப இதை ஞாபகம் வச்சுக்கோ. ஆமா, இந்த படத்தினுடைய கதை என்ன சார்? எங்க அப்பா பைனான்சியர், அவரே கேட்கற. நீ என்ன கபார்? நான் என்ன எடுக்கிறோம் அதான் படம், நீ என்ன நடிக்கிறியோ அதான் நடிப்பு. இதை ஜனங்க பார்த்து தீரணும், அது அவங்க தலையெழுத்து. போ, நான் வரேன் சார். பார்த்து போ. பார்த்து காலைல முன்னில பட்ட போது நீதான் கம்பெனி ஹீரோயின். சலாவா, ஹீரோயின் கிடைச்சிட்டா இந்த ப்ராப்ளம் சால்வ்டு. இந்த கதை தான் கிடைக்கணும். கதை எங்க எழுதுறான்?